வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்தில் நாம் வந்து ஆரஞ்ச் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஆரஞ்ச் சிக்கன் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கனை வந்து மைதா மாவு போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு என்னுடைய ஓன் வேலை நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்ச் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்ச் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் நான் இதில் போடுறேன். 3 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கிறோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ நமக்கு அரைச்ச கலவை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து 500 கிராமுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே முள் இல்லாத சிக்கன் அப்போ தான் நமக்கு பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதில் நான் 2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச கலவை இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக அந்த மசாலாவில் கோட் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ நாம் வந்து ஆரஞ்சு சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இங்கே 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தீ வந்து மீடியம்லேயே தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. அப்படி ஹையில் வச்சோன்னா இந்த சாஸ் வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மீடியம் ஹீட்லேயே தான் இருக்கணும். இதில் நான் வெட்டி வச்சுருக்கேன் 3 பல்லு வெள்ளைப்பூடு, அதை இதில் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் 1 இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி எடுத்து அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6 காரத்துக்கு ஏற்றாப்புல. அதில் இருக்க சீட்ஸை நீங்கள் எடுக்க வேண்டாம், சீடோடே சேருங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒயிட் வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க டார்க் சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து தீ வந்து மீடியம்லேயே தான் இருக்குது. இப்போ நான் வந்து சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்சு வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு தொலி இதில் நான் திருவி வச்சுருந்தேன், அதையும் ஒரு பிஞ்ச் நம்ம சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவருக்காக நமக்கு. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக கொதி வரட்டும், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம மீடியம்லேயே வச்சுருக்கோம், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வந்திருக்கு இல்லையா? இந்த நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம 15 நிமிஷம் சிக்கனை நல்லா ஊற வச்சு இறக்கிட்டோம். அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் 1 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தீ வந்து மீடியம் டு ஹையில் இருக்கட்டும். ரொம்ப ஹையில் இருந்தால் மேலே வெளி கோட்டு வந்து நல்லா குக் ஆகிருக்கும், உள்ளக்க சிக்கன் குக் ஆகாமல் பொரியாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிதமான தீயில வச்சு இதை பொரித்து எடுத்துருங்க. இந்த கோல்டன் கலர் வந்த உடனே இதை வந்து ஒரு பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸஸாக இருக்க ஆயிலை ஃபுல்லாக அதை எடுத்துரும். இதே போல் மிச்சம் நம்ம இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரை பண்ண சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஆரஞ்ச் சாஸ் இருக்குல்லையே, அதுவும் நல்லாவே ஆறி இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தளவு திக்காக இருக்குன்னு, ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம பொரித்து வச்சு சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆரஞ்ச் சாஸ் ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சாஸ் ஃபுல்லாக அந்த ஈவனாக பரவி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கார்னிஷிங்காண்டி மேலே அப்படி தூவி விட்டுக்குருங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள் இருந்தால் அதையும் லைட்டாக தூவி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஆரஞ்ச் சிக்கன் எப்படி பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக தான் நம்ம பண்ணியிருப்போம். இந்த ஆரஞ்ச் சிக்கனில் நான் வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், அதனால தான் நமக்கு இந்த திக் கலராக கிடச்சிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி திக் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டினரி சோயா சாஸ், ஒயிட் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி பெயின் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வீட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம்.
இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.